ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது சோமாஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக 2 ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய எல்லா ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோமாசு செய்கிறதுக்காக நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மாவு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சோமாசு செய்கிறதுக்காக மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, டைட்டாக பிசையணும். அதே போல் டைட்டாக பிசைஞ்சாலும் மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். கம்ப்ளீட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கையை எடுக்காமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சோமாசு செய்கிறதுக்காக நம்ம மாவு உருட்டும் போது நல்லா நமக்கு தின்னாக கிடைக்கும். நம்ம மாவு நல்லா டைட்டாக பிசைகிறதால மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆகி வந்துடட்டும். நெய் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் மைதா மாவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவையோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கோடைய அளவு நான் 1/4 கிலோ மைதா மாவுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டஃபிங்காக சேர்த்துக்கிற பொருளை அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எந்தெந்த இன்க்ரீடியண்ட்டை எந்தெந்த அளவுக்கு சேர்த்து செஞ்சுருக்கணும் அதே அளவுக்கு நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சோமாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. மைதா மாவு எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் சோமாஸ் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். தேங்காயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பொட்டுக்கடலை பவுடரை ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை தேங்காய் கூடவே இந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பொடி பண்ண சர்க்கரையையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட்டோடைய அளவை நான் சொன்ன அளவுக்கே நீங்களும் எடுத்துக்கோங்க. எதோடைய டேஸ்ட்டுமே அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அதோட டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸ்டஃபிங்கை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இருந்தாலும் இன்னொரு டைம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம்.
அடுத்தது இதுலேருந்து கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு மாவு உருட்டுறதுக்காக மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு இப்போது நம்ம மாவு வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு உருட்டி எடுக்கும்போது நல்லா வந்துட்டு தின்னாக உருட்டி எடுத்துக்கணும். திக்காக உருட்டிடக்கூடாது. தின்னாக உருட்டினா அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு நல்லா சோமாஸ் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் திக்காக ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா வெளியே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் அப்படியே கொஞ்சம் வளன்னு இருக்கிற போல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு உருட்டும் போது மாவு வந்து உருட்டுறதுக்கு வரலை, கட்டையில் வந்து பிடிச்சிக்குது அப்படின்னா மட்டும் லைட்டாக மேலே மைதா மாவு தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி மாவுலாம் வந்துட்டு உருட்டுற கட்டையில் வந்து ஒட்டிக்கல, அதனால் நான் வந்துட்டு மாவுலாம் வந்து அப்ளை பண்ணி உருட்டலை. அடுத்தது நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஒரு கப்பு மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றணும் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாவை மட்டும் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சோமாஸ் ஆச்சு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறமா மாவு சுற்றி தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு சுற்றி தண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணுறேங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி மாவை சுற்றி அப்ளை பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை சுற்றி தண்ணி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுடுங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்டதுக்கப்புறமா எண்டில் மட்டும் லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது இதில் வந்துட்டு லைட்டாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்போக் ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே வந்துட்டு சோமாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சோமாஸ் வந்து எல்லா மாவுலையுமே வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சோமாஸ் பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சோமாஸை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கும் போது எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகி இருக்கக்கூடாது, பாதி அளவுக்கு சூடாகி இருக்கணும். அப்போ தான் சோமாஸ் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அதே போல் சோமாஸ் மேலே வந்துட்டு நிறைய பபுள்ஸாக வரும்ல, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சோமாஸ் வந்துட்டு ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. சோமாஸோடைய கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. சோமாஸ் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சோமாஸு எல்லா சைடுமே வந்துட்டு நல்லா வெந்து வரும். சோமாஸோடைய கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்ல ஒரு சூப்பரான கலராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கலர் வந்த உடனே நம்ம சோமாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான சோமாஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.